மக்களே நான் நினைச்ச இந்த கடையே இல்ல, ரிட்டர்ன் அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஓ ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்தா வணக்கம் எல்லாருக்கும். திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோ போடுறேன். நான் நேற்று தான் எங்கள் ஊருக்கு வந்தேன், திருப்பூருக்கு. ஸோ இங்கே நிறைய திருப்பூரில் குட்டி குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் போய் ரொம்ப நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் நானும் அம்மாவும். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதனால நிறையா 2-3 ஃபுட் கடை பார்த்து வச்சுருக்கோம், இந்த இன்ஸ்டா ரீல், யூடியூப் ரீலெல்லாம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இன்றைக்கி போகிறோம். சரி வாங்க போகலாம். நானே அம்மாவும் கிளம்பிட்டோம். அம்மா இங்க ஒரு ஹாய் சொல்லு. இதான் என் அம்மா. சிரி குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. கேக்குதா மக்களே? ஹாய். எங்க அம்மா ஸ்பீடாலாம் போல, லைட்டா ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அவங்கதான் பக்கத்துல வந்துட்டோம், போயிடுவோம். கேக்குதான்னு தெரியல. நினைச்ச இந்த கடையே இல்ல, எங்க ஆச்சுன்னு தெரியல. நாங்க ஆக்சுவலி கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஓ கரெக்டான அட்ரஸ்ல தான் இருக்கோம். பட் ஏன்னு தெரியல, அங்க அந்த ரோட்ல கடையே இல்ல, என்னன்னு தெரியல. பாக்கலாம். அம்மா இதுக்கு கொஞ்சம் தூரம் போய் பாக்கலாம், இல்ல வேற கடைக்கு போறோம். நான் அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அந்த அண்ணா இன்னொரு இடத்துல மாத்திட்டோம், நீங்க அங்க வாங்க அப்படி சொல்லி லொகேஷன் அனுப்பிச்சாங்க. அந்த கடை தான் நினைக்கிறேன், தெரியுதா? அந்த சீ ஃபுட் அந்த கடை தான். அம்மா போறாங்கல்ல, அந்த கடை தான் போய் சாப்பிடலாம். எப்படியோ கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் போன கடை பேர் தான் த ப்ரௌனி ஸ்பாட். நான் சிஸ்லிங் ஹாட் ப்ரௌனி வாங்கியிருந்தேன் வித் நார்மல் ஐஸ்கிரீம். ரொம்ப 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 நல்லா இருந்தது. இவ்வளோ தூரம் வந்தது ஒர்த் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 90 ருபீஸ் இல்லை 110 ருபீஸ், 110 ருபீஸ் தான். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் சூப்பர்பாக இருந்தது. எனக்கு மொத்தமாக 3 டிஷ் சேர்த்து இந்த கடையில் எனக்கு 290 ருபீஸ் வந்தது. வேர்த் ட்ரைடா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ட்ரெஸ்லெஸ் கேக் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி பிங்க் கலர் ஃப்ளேவரோ இல்லை ஒரு ரோஸ் மில்க் ஃப்ளேவரோ பிடிக்காது, அதனால நான் சாப்பிடல. பட் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 10 on 10 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக மோமோஸ் வாங்கியிருந்தேன். 2 சாஸ் அப்புறம் ஒரு மயனீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் மோமோஸ்க்கு வேர்த்தாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவர்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கரெக்டாக தான் அட்ரஸ் பார்த்து வந்தோம். அந்த இடத்துல இல்ல, ரொம்ப புவர் ஆடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி. அப்புறம் அதனால வந்து நாங்க அந்த வீடியோல பார்த்தா வந்து அந்த வீடியோல நம்பர் கொடுத்தாங்க. அதனால நம்பர் ஃபோன் பண்ணி எடுத்து 2 மாசம் முன்னாடி மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு அட்ரஸ் கொடுத்தாங்க. ஸோ லொகேஷன் அனுப்பி விட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சு இப்பதான் இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கோம். அது இன்னும் கரெக்டாக அட்ரஸ் தான் தெரியல, அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எடுத்துலாம் அப்படின்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கடை முடிச்சுட்டு இப்போ செகண்ட் கடை வந்துட்டோம். இது திருப்பூர் ஜெயபாய் ஸ்கூல் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போனால் எமி பேங்க்ஸ்னு ஒரு கடை இருந்தது. இதுவும் ரீலில் பார்த்து தான் போனோம். நிஜமாவே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் ட்ரிபிள் லேயர் சாக்லேட் கேக் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, அப்படியே மெல்ட் ஆச்சு. பட் என்னால் அவ்வளோ சாக்லேட் சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் நான் அவங்களோட மினி பேன் கேக் டார்க் சாக்லேட் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப வேர்த்தாக இருந்துச்சு. சரி ரொம்ப திகட்டிருமோ அப்படிலாம் நினச்சேன். இதுவும் வேர்த்து. எல்லாமே நான் 10 out of 10 கொடுக்குற அளவு இருந்தது. கடைசியில் நான் வந்து என் தம்பிக்கு வந்து ஏதோ இது எனக்கு டிஸ்பிளே கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது சும்மா நார்மல் கேக், அது 39 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ 3மே சேர்த்து எனக்கு 200 ருபீஸ் பில் வந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு சில்லி சிக்கன் மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு அந்த அக்கா ரொம்ப நல்லா பேசினாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வாடா வாடா. ஸ்கை ஹாய் சொல்லு. இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட டாகு, கசனோட டாக். அவள் இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருக்கா. அவள் இங்கே விட்டுட்டு போன, அவள் காலேஜ் போகிறா அப்படிங்கிறதுனால. டேய் பாய் போ. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நேற்று நாங்கள் சும்மா ஒரு டே அவுட் வித் மை அம்மா, இல்லைனா ஸ்ட்ரீட் ஃபுட் ஹாப்பிங் அந்த மாதிரி தான் நேற்று எடுத்த ஒரு வீடியோ. நான் 2 கடைக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு போன கடை பேர் ப்ரௌனி ஸ்பாட், செகண்ட் போன கடை பேர் எம்மி பேங்க்ஸ். நான் அதை நேற்று பார்சல் வாங்கிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றேன்.
2 கடையிலுமே ரொம்ப காஸ்ட் அஃபோர்டபுள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. சும்மா கேஃபே அந்த மாதிரி கூட போகாமல் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் போய் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அம்மா கூட போனது இன்னும் நல்லா இருந்தது. ப்ரௌனி ஸ்பாட்டில் ஆக்சுவலி எங்களுக்கு 290 பில்லு, எம்மி பேங்க்ஸில் 200 பில்லு. எல்லா இடத்துலையுமே 3 முடிச்சு வாங்கினேன். அதான் பெருசாக இந்த வீடியோவில் அதுவும் சும்மா வெளியே போனதை காமிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோவும் போட்டு, அதனால அதுக்காகவும் அப்படி எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், அந்த கடையை போய் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே கேஃபே அந்த மாதிரிலாம் காஸ்ட்லியாக போகாமல் இங்கே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருந்து டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால வர்த் த ட்ரை. நேற்று ரொம்ப நல்லா இருந்தது டேவே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். பெரிய வீடியோவில் 68 சப்ஸ்கிரைபர்ஸை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த டைம் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்லா 150 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய். அவள் தான் இந்த வீடியோவோட எண்டுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சது. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பாய்.